ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப்ஸ். இப்போ ரீசெண்டாக என்னென்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸில் அந்த வீக் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் நம்ம பீஸ் மேக்கர் சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு எபிசோடாக வந்து டேட்டா நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு IMDbல 8.3 அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் பீஸ் மேக்கர் ஆஸ் உங்களுக்கு சூப்பர் ஹீரோ கேட்டகிரியான சீரிஸ்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இதை பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம சீசன் கூட இப்போ ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம ஜான்சனா தான் பீஸ் மேக்கராக இருக்காரா, அவர் கொஞ்சம் ஃபன்னாக இருப்பார். ஆக்சுவலி சீரீஸ் லைக் ஸ்டோரி கான்செப்ட் வைஸில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சீசன் 1லேயும் நல்ல ஒரு கோரான ஸ்டோரி இருந்தது. இப்போ சீசன் 2ல் நம்ம DC எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்லேருந்து அப்படியே தூக்கி நம்ம DC யூனிவர்ஸ் வரைக்கும் உள்ளே எப்படியோ கொண்டு வராங்களே, அதனால ஸ்லைட்டான சில அங்கங்கே சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். பட் நல்லபடியாக இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் என்ன, ஓவர் 18+ அவங்க கொஞ்சம் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ F1 மூவியும் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து தான். இப்போதைக்கு என்ன கொஞ்சம் ரெண்டல் பேஸில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்களும் வீட்டில் ஜாலியாக பார்க்கணுன்னா நீங்கள் ரெண்ட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். IMDbல 7.9 அண்ட் நம்ம பிராட் பீட்டோட மூவி. ஸோ படம் வந்து லைக் ஒரு ரியல் ரேசிங் கேட்டகிரியான மூவி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பயங்கரமான ஒரு சினிமேட்டிக்கான விஷுவல்ஸு அண்ட் அந்த ரேஜை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னா டெஃபினட்டாக F1 மூவி ஹைலி ரெக்கமெண்டட். எனக்கு வந்து இந்த மாதிரி லைக் ஒரு அட்ரினல் பம்ப் ஆகிற மாதிரியும் ப்ளஸ் ஸ்டோரி கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் பிளெயினாக தான் இருக்கும். நம்ம ஹீரோ ரேசராக இருந்தார், பட் அன்ஃபார்ச்சுனேட் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். இதுக்கப்புறம் சின்ன சின்ன ரேஸாக போவார். திருப்பியும் ஒரு நியூவான வந்து ஒரு குரூப் வந்து லைக் அவரை ஹையர் பண்ணி திருப்பி அவங்களோட காரை லான்ச் பண்ணி அண்ட் இந்த மாதிரி ரேசிங் உள்ளெல்லாம் ஈவெண்ட்லலாம் கலந்துப்பாங்க. அண்டு நம்ம ஹீரோ கூட இன்னும் ஒரு யங்கான டிரைவர்லாம் இருப்பார். ஸோ அந்த டியோ அது பாட்டுன்னு போயிட்டுருக்கோம். பட் அதை நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்க. ஃபைனலான சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீமாக அந்த இருக்குது. லைக் அதுக்காகவே டெஃபினட்டாக அந்த F1 மூவியை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டேஜ்னு சொல்லிட்டு இன்னொரு மினி சீரீஸ் டோட்டல் வெறும் 5 எபிசோட் தான். இது கூட நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு மூவியாக கொண்டு வந்திருக்கலாம், பட் அவங்க மினி சீரீஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பை த வே கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களே, அவங்க லேடியாக இருப்பாங்க, அவங்களோட ஹஸ்பண்டை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் சில டிமாண்ட்ஸ் அது இதுன்னு போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லையும் இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கும். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் வைஸில் வந்து அங்கே கிட்னாப் நடந்திருக்கு. அண்டு அதை பேஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து சில டிமாண்ட்ஸில் அவங்க கேட்க போகிறாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷனில் அவங்க எப்படி அதை ஃபேஸ் அண்ட் டீல் பண்ணுறாங்க, அதை தான் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு ட்ராமானாலே அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. பட் இன்கேஸ் நீங்கள் ட்ராமா இன்ட்ரெஸ்டட், அதோ கொஞ்சம் பொலிட்டிக்கல் ட்ராமா இன்ட்ரெஸ்டட் வேணால் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நம்ம தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃபால் ஃபார் மீன்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் ப்ளஸ் பயங்கரமான அந்த மாதிரி கேட்டகிரியான மூவின்னு கூட நம்ம இதை வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 4.5 தான். ஸ்டோரி கான்செப்ட்லாம் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் அவங்க தங்கச்சியை பார்க்க போவாங்க. ஏன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்களாம். யாருன்னு அந்த பையன் தெரியாது. பட் இவங்க போயிட்டு அவங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் வரும். அது அட் த சேம் டைம் இவங்க லைஃப்லேயும் வந்து ஒரு நியூவான ஒரு நல்ல யங்கான ஒரு பையன்லாம் வந்து அவங்க பாட்டுன்னு அப்படியே கொஞ்சம் இன்னொரு ஓரமாக என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதில் எல்லாத்தையும் நடுவில் வந்து இவங்களுக்கு சில விஷயங்கள் மேலே நிறைய டவுட்ஸ் வரும். அண்ட் அதெல்லாம் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆட்டம் இவங்களே வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, லைக் என்னடா நடந்துட்டு இருக்குன்னு. அண்ட் அங்கே சில விஷயங்கள்லாம் தெரிய வரும். பை த இதுதான் ஒரு சிம்பிளான படத்தோட கான்செப்ட். பட் படத்தில் விஷுவல் வைஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே அங்கங்கே காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வுட் வாக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 2024 ரிலீஸ் ஆன இன்னொரு மூவி. IMDbல 5.2 அண்ட் இது நம்ம தமிழ் டப்டோட லைன்ஸ் கேட் பிளே வெப்சைட்டில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது நல்ல ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் கேட்டகிரியான மூவிஸ். இப்போ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ஹியூமன்ஸால் வந்து அனிமல்லாம் வந்து மாற முடியும். அது அந்த ஷேப் ஷிஃப்டிங்லாம் சொல்லுவாங்களே. ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க ஹியூமனோ கிடையாது, அனிமலோ கிடையாது, அந்த மாதிரியான ஒரு எல்லாம் மாட்டிக்கினாங்க. ஆல்ரெடி நம்ம ரியல் லைஃப்பில் வந்து கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க மிக்ஸ் ஆகிறதோட. அண்ட் இது நடுவில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில சைடில் வந்து ஃபாரஸ்ட்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்ன பண்ண போகிறாங்க, இதால் தான் லைக் இது வச்சு ஒரு கோர் வச்சு ஒரு ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. பை த கொஞ்சம் ஃபேண்டசி, கொஞ்சம் அட்வென்ச்சரஸ், கொஞ்சம் இந்த வைல்டான விஷுவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம த மேப் தட் லீட்ஸ் டு யூன்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு ஒரு நியூவான ரொமான்ஸ் கேட்டகிரியான மூவி கூட நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்தும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு IMDbல 6.2. பட் இதுதான் கிடையாது. நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் வந்து யூரோப் சைடுக்கு போகிறாங்க சுற்றி பார்க்குறதுக்காக. அங்கே வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. அவங்க லைஃப் இதெல்லாம் இப்படிலாம் சேஞ்ச் ஆகுது. அது அப்படியே ஃபுல் ரொமான்ஸ் அண்ட் ட்ராமா கேட்டகிரியாக மூவியை சிம்பிளாக கொண்டு வந்துட்டாங்க. பட் ஜென்ரலாக எனக்கோ பார்த்தீங்கன்னா நிறைய ரொமான்ஸ் மூவிஸ்லாம் நானும் பார்க்க மாட்டேன். பட் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும்ல, அவங்க வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா தமிழ் டப்டோட இப்போ அவைலபிளாக இருக்குது.
அண்ட் ஃபைனலாக நம்ம மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கனிங்கோட மூவி நம்ம இந்தியாவில் இப்போது ப்ரைம் வீடியோலையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbல 7.4 அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டல் பேஸில் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வீட்டிலேயே ஜாலியாக பார்க்கணுன்னா அது கொஞ்சம் ரெண்ட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பை த வே என்ன ப்ரோனா, நம்ம மிஷன் இம்பாசிபிளோட ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாக பார்த்துருப்போம். நம்ம ஹீரோ நம்ம ஈட்டன் ஹண்டோட கேரக்டர் அவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காரு. பட் அதுக்கு ஒரு எண்டிங் பாயிண்ட் இல்லை. ஸோ அதுதான் இந்த ஃபைனலான மிஷின். இதுக்கு முன்னாடி ஒரு ஏஐ வச்செல்லாம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் அது ஏஐ பிடிக்க முடியாமல் இருப்பாங்க. அதுதான் இப்போ அந்த ஃபைனல் ரெக்கனிங்கில் அந்த ஏஐயை போயிட்டு எப்படியாச்சும் ஆஃப் பண்ணாங்களா இல்லையா, அதை தான் வந்து நல்ல ஒரு விஷுவலோட கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு படம் நல்லபடியாக இருந்திருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். பட் அது வந்து ஒரு சினிமேட்டிக் விஷுவல் வைஸும் சரி நம்ம அண்டு இது ஒரு ஃபைனல் பார்ட் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இமோஷனல் செக்மெண்ட் வைஸில் நல்லபடியாக பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ் அண்ட் நம்ம அனிமே சைடில் என்னென்ன புதுசாக வந்துட்டுருக்கா நம்ம தனியாக அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துடலாம். அண்ட் இதே மாதிரி சில ஹாலிவுட்லேயும் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு. அதனால் தனியாக வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். பை த வே இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேரோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.